பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வேந்தர் மூவிஸ் மதன் பேசுகிறேன். தலைவா படத்தை வாங்கியிருக்கோம். ஒரு பெரிய ஹீரோ படம். முதல் படம் வேந்தர் மூவிஸ்க்கு இதுவரை எவ்வளோ சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் படங்கள் பண்ணியிருந்தாலும் இது ஒரு பெரிய படம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கி அடுத்த நாளே படம் ஃபுல்லாக விற்றுருச்சு. விஜய் சார் படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. ரெண்டாவது இந்த படம் வந்து ஆக்சுவலி 24th எங்கள் வேந்தர் பர்த்டே. ஸோ இந்த மாதம் ஒரு பெரிய படம் பண்ணோன்னு நான் முதலே திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பிடிச்சோன்னா பண்ணிட்டோம். படம் ஆக்சுவலாக நான் பார்க்கல. நான் கதை ஸ்கிரிப்ட் கேட்டேன், படம் பார்க்கல. படம் வந்து உண்மையாகவே ஒரு 2 ரிலிஜனுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சுகமமாக கொண்டு வரக்கூடிய ஒரு கதை. அது முஸ்லீம் ஹிந்து அப்படில ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாமல் 2 மக்களையும் என்ன சொல்லுவாங்க இணைக்கக்கூடிய ஒரு கதை அது. அதனால தான் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ஒரு நாயகன் கமலஹாசன் சாருக்கு எப்படி ஒரு நாயகனோ அதேமாதிரி விஜய் சாருக்கு இது தலைவா. அவர் பெயர் சொல்லும், புகழ சொல்லும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மட்டும் 2500 3000 போகுது. இது டோட்டலாக 6000 கிட்ட போகுது. ஆல் வேர்ல்டு. கண்டிப்பாக சின்ன படங்களே நல்லா பண்ணுவோம். இந்த படம் ஒரு 6 கோடி ரூபா கிட்ட, 5லேருந்து 6க்குள்ளே ப்ரொமோஷன்ஸ் போகுது. இன்னும் பண்ணலை. அவரை ஃபோனில் பேசினார் 2 தடவை. கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2 தடவை பேசினார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாப்புல. அது இல்லாமல் இந்த நக்கீரனில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படி இப்படின்னு. அதுக்கு வந்து பேசினார், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லுங்கள், அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை, நான் அப்படி எந்த எதுவுமே கமிட் பண்ணல, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் பண்ணுங்கள், நம்ம தான் ஜெயிப்போம் கண்டிப்பாக. அதே மாதிரி யூ சர்டிஃபிகேட் வந்துச்சு. கண்டிப்பாக பெரிய படங்களும் பண்ணுவோம், சின்ன படங்கள் பண்ணணும் இல்லைங்களா. நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் சின்ன படங்கள் தான் வருது. அதுவும் பண்ணுவோம். கூட வரக்கூடிய எல்லா பெரிய படங்களையும் கண்டிப்பாக பண்ணுவோம். ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எதிர்நீச்சலும் ஒரு தனுஷ் சார் படம், சிவகார்த்திகேயன் சார் நடித்தது, பெரிய ஹிட்டு. தில்லுமுல்லு எங்கள் ஓன் படம், அதுவும் பெரிய ஹிட்டு. இது அதே மாதிரி தலைவாவும் ஒரு பெரிய ஹிட் ஆகணும். ஆகும் கண்டிப்பாக, எங்களுக்கு தெரியுது. அது இப்போ தில்லுமுல்லு ஓன் ப்ரொடக்ஷன் தான். அது இல்லாமல் இப்போ 2-3 ப்ரொடக்ஷன் 24th ஆகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம், பர்த்டே அன்னைக்கு, சார் பர்த்டே அன்னைக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படம் வாங்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 14-16 படம் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் டு ஆகஸ்ட் சொல்கிறேன். ஒரு வருஷம் தான் ஆச்சு நம்ம வந்து. அது இல்லாமல் மற்ற தனியாக ஏரியா வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 34 படம் பண்ணிட்டோம். ப்ரொடக்ஷன் ஒரு படம். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வேண்டாம். இனி 3 படம் இந்த வருஷம் பண்ணி முடித்ததில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன படம் 2 படம். எனக்கு பார்த்து படத்தை பிடிச்சி வாங்கினது அரவன் படம். வியாபாரமாக பண்ண படம் எதிர்நீச்சல். அதாவது அந்த பாட்டு அவ்வளோ கிரேஸு படம். இப்போ நம்ம தலைவா எப்படி சேல் ஆச்சோ அதே மாதிரி எதிர்நீச்சல். இப்போ எங்கள் கையில் வந்து ஈகோ இருக்குது, சுட்ட கதை, அதுக்கப்புறம் நலனும் நந்தினியும், அதுக்கப்புறம் எங்கள் வேந்தர் ப்ரொடக்ஷன், வேந்தர் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அது 2 படம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து உயிருக்கு உயிராகன்னு வந்து கோவை தம்பி அவர் ப்ரொடக்ஷன் படம். இன்னொன்று வந்து புலிப்பார்வைன்னு சொல்லி பிரபாரன் சன்னை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணுறாங்க. இதோட மற்ற படங்களோட ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும். பெரிய படம், யாருக்கும் மனசு கஷ்டப்படாமல் திரும்ப இடம்லாம் தலைவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் படம் தேட்டரில் போய் பாருங்கள். சிடியில் பார்க்க வேண்டாம். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்லாம் ரொம்ப பெரிய செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிடியில் பார்க்கறதுக்கு உள்ள அந்த தொழில்நுட்பங்கள் ஏதோ புதுசாக வடிவ வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் ரம்ஜான் வாரத்துக்கு.